அத்தியாயம் 16. அருவிக்கு போக 2 செட் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோ ஜார்ஜ். வள்ளியம்மை ஜார்ஜிடம் சொல்லிக்கொண்டே சாப்பாட்டு பொட்டலங்களை கட்டினார். இப்ப அருவிக்கு போகாததுதான் ஒரு குறைச்சல் என்று வெறுப்புடன் நினைத்து கொண்டான் ஜார்ஜ். அவனது மனதுக்குள் வெடித்துக் கொண்டிருக்கும் எரிமலைகளை எந்த அருவியின் நீர் அணைத்திட முடியும் என்று உள்ளார ஆதங்கப்பட்டான். போகணும் போகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இப்ப வரலன்னு சொன்னா அம்மா 100 கேள்வி கேட்கும் என்று மனதில் எரிச்சலுடன் நினைத்த ஜார்ஜ், சரிம்மா 2 செட் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறேன் என்று கூறினான். என்னடா ஒரு மாதிரி இருக்க, காய்ச்சலா என்று கேட்ட வள்ளியம்மை அவனது நெற்றியை தொட்டு பார்த்துவிட்டு, காய்ச்சல் இல்லையே, உடம்பு ஜில்லுன்னு தானே இருக்கு என்றார். காய்ச்சலெல்லாம் இல்லைம்மா. பின்னைய முகத்தை உம்முன்னு வச்சிருக்க? தலைவலி, காலையில எழுந்திலிருந்து ஒரே தலைவலிமா. அதான் காலங்காத்தால லோடு இறக்க பெரிய வீட்டுக்கு போகாதன்னு சொன்னேன். 500 கொடுப்பாங்க 1000 கொடுப்பாங்கன்னு போனேன். இப்ப தலைவலி வந்துருச்சு பாத்தியா? 10ஆம் கிளாஸ் ஒழுங்கா படிச்சு முடிப்பியோ மாட்டியோ எனக்கே தெரிலடா என்று நொடித்து கொண்டார் வள்ளியம்மை. அன்னையிடம் தனது கோபத்தை கொட்டிட முடியாமல் குமிழி அருவிக்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தான் ஜார்ஜ். வாடா பஸ் ஸ்டாண்டுக்கு போலாம், ஸ்கூட்டி எடு என்றார் வள்ளியம்மை. ஸ்கூட்டியா? எதுக்குமா? வசந்தாவோட அத்தை பொண்ணு ரேணுகாவும் அருவிக்கு வரேன்னு சொன்னாலாம். அதனால அவங்க 3 பேரும் பஸ்ல வரேன்னு சொல்லிட்டாங்கடா. போகியும் அவனோட பைக்ல பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவானா. நம்மளும் வண்டியை பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்திட்டு பஸ் பிடிச்சி குமிழி போகலாம். லிசி தன்னை சந்திப்பதை தவிர்க்கிறாள் என்று ஜார்ஜுக்கு புரிந்தது. அவனுக்கும் இந்த இடைவெளி தேவையாகத்தான் இருந்தது. நேரம் செல்ல செல்ல கோபம் படிப்படியாக குறைந்து லிசியின் மேல் ஏமாற்றம் மட்டும் மிஞ்சியது. லிசி என்று வரும்போது கோபத்தை கூட தன்னால் அடக்கிட முடியும் என்று ஜார்ஜ் அப்போதுதான் புரிந்து கொண்டான். தனது அன்னையுடன் ஸ்கூட்டியில் பஸ் ஸ்டாண்டிற்கு சென்றான். குமுளி அருவி. ஓங்கி வளர்ந்திருந்தது பவளமல்லி மரம். சோவென்று கத்தி கொண்டு விழுந்தது அருவி நீர். அருவிக்கு முன்னே பெரிய பள்ளம் தோன்றி நீச்சல் குளம் போல இயற்கையாக உருவாகி இருந்தது. அருவி நீரில் நின்றால் நிச்சயம் முதுகெல்லாம் மத்தளம் போல அடி விழும். அப்படி அடிவாங்கி குளிக்க விரும்பாதவர்கள் இந்த பள்ளத்தில் தான் நீராடுவார்கள். லிசி, வசந்தா மற்றும் ரேணுகா தான் முதலில் அருவிக்கு சென்றடைந்தார்கள். அருவியை கண்டதும் வேகமாக குளிக்க சென்று விட்டார்கள் வசந்தாவும் ரேணுகாவும். லிசி மட்டும் அவர்களை வேடிக்கை பார்த்தபடி ஒரு பாறை மேல் அமர்ந்தாள். ஏன் லிசி வா, ஏன் அங்கே உட்கார்ந்துட்ட என்று வசந்தா கேட்க விரல்களால் 3 என்று காட்டினாள் லிசி. அதனால என்ன, சும்மா வாப்பா என்று வசந்தா அழைக்க வேண்டாம் என மறுத்தாள் லிசி. அதே கணம், லிசி நீ எங்களுக்கு முன்னாடியே வந்தாச்சா என்று திடுமென்று கேட்ட வள்ளியம்மையின் குரலில் திடுக்கிட்டு திரும்பினாள் லிசி. இப்பதான் நாங்களும் வந்தோம் அத்தை. பேசும்போது கூட வள்ளியம்மையின் அருகே நின்ற ஆண் உருவத்தை லிசி ஏறெடுத்து பார்க்கவில்லை. அந்த உருவத்திற்கும் அந்த இடத்தில் நிற்க இஷ்டமில்லை போலும். அந்த இடத்திலிருந்து தன்னை அப்புறப்படுத்தி கொண்டு தூரமாய் இருந்த பாறை மேல் அமர்ந்து கொண்டது. என்னடா ஜோஜு, அருவியில குளிக்கல, பாறையில போய் உட்காந்துக்கிட்ட? வள்ளியம்மை விசாரித்தார். யோகி வந்துடட்டுமா, நான் அவனும் சேர்ந்து குளிச்சுக்கிறோம் என்றான் ஜார்ஜ் உணர்ச்சியற்ற குரலில். சரிடா, கொஞ்சம் வெயில் வந்த பிறகே குளி, புறப்படும் போதே தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த என்ற வள்ளியம்மை, நீ குளிக்க போகலையா லிசி என்று லிசியிடம் விசாரித்தார். இல்ல அத்தை, கடைசியா குளிச்சுக்கிறேன், நீங்க எல்லாரும் முதல்ல குளிங்க என்றா லிசி. ஏண்டா தூரமா இருக்கியா என்று அவளது காதுகளில் ரகசியமாய் கேட்டார் வள்ளியம்மை. ஆம் என்று தலையை சேர்த்தார் லிசி. எத்தனையாவது நாள்? 4வது நாள். அதெல்லாம் கணக்கில் வராதுடா, குளிக்கவா லிசி? இல்ல அத்தை, நீங்க குளிக்க போங்க, நான் கடைசியாவே குளிச்சுக்கிறேன் என்று ஒரேடியாக மறுத்து விட்டார் லிசி. சரி, நான் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துடுறேன் என்றவர் தரையில் கிடந்த பவளமல்லி பூக்களை ஓர் நிமிடம் ரசித்து பார்த்தார். தனது கையில் இருந்த கட்டப்பையிலிருந்து ஒரு மஞ்சப்பையை எடுத்தவர் அதனை லிசியிடம் கொடுத்து, லிசி இந்த பவளமல்லி பூவை புறக்கி எடுத்து மஞ்சப்பையில போடேன், நம்ம வீட்டில் இருக்க பிள்ளையாருக்கு மாலை கட்டி போடலாம் என்றார். சரி அத்தை, நான் எடுத்து போடுறேன், நீங்க குளிக்க போங்க. லிசியிடம் மஞ்சப்பையை கொடுத்ததும் கொண்டு வந்திருந்த மூட்டை முடிச்சுகளை ஈரமில்லாத இடத்தில் வைத்து பத்திரப்படுத்திய பிறகு வள்ளியம்மை அருவிக்கு குளிக்கச் சென்றார். அருவியின் முன்னே குளம் போல் தேங்கியிருக்கும் தண்ணீருக்குள் குதித்து குதித்து விளையாட வசந்தா பாறையின் இடுக்குகளில் ஒளிந்திருக்கும் கெண்டை மீன்களை கண்டதும், ஏ லிசி வா சீக்கிரம், கெண்டை மீன்க கூட ஓடி பிடிச்சு விளையாடலாண்டி என்று லிசியை கூச்சலிட்டு அழைத்தாள். அன்றைய பகலில் அலெக்ஸின் வீட்டில் ஜார்ஜை பார்த்ததையோ அவன் பேய் இறந்தது போல நின்றதையோ லிசி வசந்தாவிடம் கூறவே இல்லை. வீட்டிற்கு சென்றதும் பல் துலக்கிவிட்டு பஸ்ஸில் ஏறிடத்தான் நேரம் இருந்தது. வசந்தாவின் முகத்தையே பார்க்க சங்கடமாக இருந்தது லிசிக்கு. இந்த லட்சணத்தில் ஜார்ஜிற்கு விஷயம் தெரிந்து போனதையும் கூறி தன்னை மேலும் இழிவுபடுத்திக் கொள்ள லிசிக்கு மனம் வரவில்லை. அப்படியே சொன்னாலும் வசந்தாவால் என்ன செய்துவிட முடியும்? நடந்தது நடந்ததுதானே, பட்ட அவமானம் பட்டதுதானே. நீரின்றி தவிக்கும் மீனாய் லிசி உள்ளுக்குள் துடித்து கொண்டிருந்தாள். இந்த ஜூலை மாசத்தை என் வாழ்நாளில் மறக்க முடியாம செஞ்சிட்ட லிசி என்ற ஜார்ஜின் கன்னங்களில் மலைச்சாரலை மிஞ்சிக்கொண்டு கண்ணீர் வழிந்தது. ஜார்ஜின் கண்களில் கண்ணீரை பார்த்த பிறகும் பதிலே பேசாமல் லிசி அருவிக்குள் சென்று ஒளிந்து கொண்டாள்.
லிசியின் செய்கையை கண்டு ஆத்திரமடைந்த ஜார்ஜ் அருவிக்குள் செல்லாமல் அருவியின் முன்னே இருந்த குளத்தில் பொத்தென விழுந்தான். 15 வினாடிகள் கழிந்த பிறகு சுவாசப்பையின் காற்று தீர்ந்து போன பிறகு மூழ்கியிருந்தவன் தண்ணீரின் மேல் பரப்பிற்கு வந்து வெளியே எட்டி பார்த்தான். லிசி இன்னும் அருவியை விட்டு வெளியே வரவில்லை. கொட்டு கொட்டென கொட்டும் அருவியின் அடர்த்தியில் மூழ்கி இருந்தாள் லிசி. லேசாக மூச்சு வாங்கியபடி நின்று கொண்டிருந்தாள். அக்காட்சியை கண்ட ஜார்ஜின் கைகள் விரைக்க ஆரம்பித்தன. இன்னும் 5 நிமிடங்கள் கடந்தன. ரொம்ப நேரம் அருவிக்குள்ள நின்னா எப்படி மூச்சு விடுறது அத்தை என்று சிறு வயதில் தனது அன்னையிடம் கேட்ட லிசிதான் இப்போது ஜார்ஜிற்கு நினைவுக்கு வந்தாள். சிறு வயதில் பயந்து பயந்து அருவியில் குளிக்கும் லிசியை பற்றி ஜார்ஜிற்கு முழுமையாக தெரியும். ஆனால் இப்போது சாவிற்கு கூட அஞ்சாமல் அருவி நீரில் மூச்சு முட்ட நிற்கும் லிசியின் மனநிலை என்னவாக இருக்கும் என்று ஜார்ஜிற்கு கடுகளவு கூட புரியவில்லை. குளத்தில் இருந்து வேகமாக வெளியேறியவன் அருவிக்குள் நுழைந்து லிசியை இழுத்து வெளியே வந்தான். தன்னை இழுத்து வந்தது யார் என்று ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்த லிசிக்கு அதிவேகமாக மூச்சு வாங்கியது. என்ன கிறுக்குத்தனம் செய்ற லிசி என்று கடிந்து கொண்டான் ஜார்ஜ். அவளது கண்களில் இருந்த வலி வேதனையை அருவி நீரால் கூட மறைக்க முடியவில்லை. வருத்தப்படாத லிசி என்று கூறி அவளது ஒட்டுமொத்த வேதனையையும் தானே சுமந்து கொள்ளும் வெறி ஜார்ஜிற்கு வந்தது. மெல்ல அவளது கைகளை விடுவித்தான். டே ஜார்ஜு, லிசி சீக்கிரம் அருவி விட்டு வெளியே வாங்கடா, ஜலதோஷம் பிடிச்சுக்கிடும் என்று வள்ளியம்மையின் குரல் தூரத்திலிருந்து கேட்டது. அருவியில் இருவருக்குள்ளும் நடந்த வார்த்தை யுத்தம் தொலைவில் இருப்பவர்களுக்கு எப்படி தெரியும்? மலையளவு பிரச்சனைகளை இருவரும் சந்திக்கும் வேளையில் ஜலதோஷம் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தார் வள்ளியம்மை. எந்த உணர்ச்சியையும் கண்களில் காட்டாமல் மீண்டும் அருவிக்குள் செல்ல போனான் லிசி. ரொம்ப உள்ள போகாத, அக்கறையுடன் சொன்னான் ஜார்ஜ். தலையை சரி என்ற அர்த்தத்தில் அசைத்த லிசி அருவி நோக்கி நகர்ந்தாள். விதியை கெட்ட வார்த்தைகள் கொண்டு அர்ச்சித்தபடி மீண்டும் குளத்திற்குள் குதித்தான் ஜார்ஜ். நீண்ட மூச்செடுத்துக்கொண்டு குளத்தின் ஆழத்திற்கு சென்றான். 1, 2, 3 என்று 20 வரை எண்ணினான். அதற்கு மேல் தம் கட்ட முடியவில்லை. தண்ணீரின் மேற்பரப்பிற்கு வந்தவன் சப்தமாக மூச்சு விட்டு கொண்டான். லிசியின் கண்களில் அவன் கண்ட வேதனை அவனது உயிரையும் தாக்கியது. அவனது இதயத்தின் ஆழத்திற்குள் இருந்த கோபத்தையெல்லாம் அந்த அருவியின் குளத்திலேயே விட்டுவிட்டு வெளியே வந்தான் ஜார்ஜ். அவனது இதயம் லேசானது போல இருந்தது. நடந்து முடிந்தவற்றை ஒதுக்கி தள்ளிய அவனது மனம் இனி நடக்கப் போவதை பற்றி சிந்திக்க தொடங்கியது. முடிந்த விஷயத்தை பற்றி இனி பேசப்போவதில்லை என்ற மனதுக்குள் உறுதியான தீர்மானம் எடுத்துக்கொண்டான் ஜார்ஜ். எல்லாரும் வாங்கப்பா, மரத்தடியில் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று வள்ளியம்மை அழைக்க கொண்டு வந்திருந்த இட்லிகளை அனைவரும் சாப்பிட்டனர். உணவு வேலை முடிந்த பின்னர், டே ஜார்ஜு, லிசி அவளோட ஹாஸ்டலுக்கு போறாளாம், நீ அவளை பஸ் ஏற்றி விட்டுட்டு வாடா, நாங்கள் எல்லோரும் இந்த ஜவுளி கடையில் வாசலில் உட்கார்ந்துருக்கோம் என்றார் வள்ளியம்மை. சரிம்மா என்ற ஜார்ஜ் லிசியின் பையை கையில் எடுத்துக்கொண்டு முன்னே நடந்தான். அனைவரிடமும் விடைபெற்று கொண்ட லிசி ஜார்ஜை பின்தொடர்ந்தாள். பஸ் ஸ்டாண்ட் வந்தது. அங்கே இருந்த மரபெஞ்சில் லிசியின் பையை எடுத்து வைத்தான் ஜார்ஜ். இருவருக்கும் இடையில் ஒரு மோசமான மௌனம். அடுத்த சில நிமிடங்களில் தனது பள்ளிக்கு செல்லும் பேருந்து வந்ததும் தனது மூட்டை முடிச்சுகளை பெஞ்சில் இருந்து கையில் எடுத்துக்கொண்டாள் லிசி. அவள் கிளம்பும் முன் லிசி என்று அழைத்தான் ஜார்ஜ். மெல்ல நிமிர்ந்து பார்த்தவளிடம், எதையும் மனசுல வச்சுக்காத லிசி, இனி புல்லுமேடுவுக்கு நீ வரவே வேணாம். உன்னை பார்க்க நாங்கள் ஹாஸ்டலுக்கு வரோம். எல்லா லீவுக்கும் நானும் வந்துடுவேன் லிசி என்றான். சரி என்று சட்டென ஒத்துக்கொண்ட லிசி வேகமாக நடந்து பேருந்தில் ஏறிக்கொண்டாள். பேருந்து குமிழி அருவியை தாண்டி சென்றது. அவளது பள்ளிக்கு செல்ல 3 ஸ்டாப்புகள் தான் இருந்தன. கிட்டத்தட்ட அரை மணி நேர பயணம் என்பதால் சற்று சிந்திக்க லிசிக்கு நேரம் கிடைத்தது. பேருந்தில் அமர்ந்திருந்த லிசி ஜார்ஜின் கடைசி வார்த்தைகளை மனதில் சொல்லி பார்த்தாள். ஜார்ஜின் பேச்சின் அர்த்தம் என்ன என்று மனதுக்குள் வினா எழுப்பியவளுக்கு விடையும் கிடைத்தது. ஜார்ஜ் நேற்றைய நிகழ்வை மறந்துவிட்டான். தன்னையும் மறக்கச் சொல்கிறான். இனி எதிர்காலத்தில் அந்த தவறு நடக்காமல் இருக்க தன்னை ஒரு வேலிக்குள் வைக்கிறான். பறவைகளை கூண்டிற்குள் வைத்து பாதுகாப்பது போல பாதுகாக்க நினைக்கிறான். கிளம்பும்போது அவன் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும் சரியான அர்த்தம் கண்டுபிடித்தாள் லிசி. அவனது அக்கறை புரிந்து போனதும் காலையில் இருந்து இக்கணம் வரை அவ்வளவு நேரமும் அடக்கி வைத்திருந்த அழுகை பேரருவியாக அவளது கண்களில் இருந்து கொட்டியது. தேம்பி தேம்பி அழுதவளை அருகில் இருந்த வயதான பெண்மணி இமைக்காமல் பார்த்தார். ஏன் அலறமா என்று கேட்டார். ஒன்றுமில்ல என்று சொன்ன லிசி தலையை இடதும் வலதும் அசைத்தாள். முதல் ஸ்டாப்பான செந்தாமரை குளத்தில் பஸ் நின்றது. அவளது பஸ்ஸிற்குள் ஜார்ஜ் மூச்சு வாங்க ஏறுவதை அவளது கண்கள் மங்களாக படம் பிடித்து காட்டின. ஜார்ஜுக்கு இப்படி மூச்சு வாங்குதே, பஸ்ஸுக்கு பின்னால் ஓடியே வந்திருப்பான் போல என்று மனதில் நினைத்தாள் லிசி. ஜார்ஜ் தன்னை நோக்கி வருவதை கண்டு உடனே கண்ணீரை சட்டென துடைத்து கொண்டாள். ஆனால் ஓட்டை பானை போல கண்கள் ஒழுகிக் கொண்டே இருந்தன. ஜார்ஜ் தனது பாக்கெட்டில் இருந்து சில்லறை காசுகளை எடுத்து அதனை லிசியிடம் மூச்சு வாங்கியபடி நீட்டினான். இந்தா லிசி, சில்லறை வாங்காம ஏறிட்டியே என்றான். வார்த்தைகள் அப்படித்தான் வந்து விழுந்தன.
ஆனால் அவனது கண்களும் முகமும் மூச்சு வாங்கும் நெஞ்சும், போகும்போது ஒரு வார்த்தை கூட முகம் கொடுத்து பேசாம போறியே லிசி. எனக்கு விளக்கங்கள் வேணாம். ஆனா ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு போகலாமே என்றுதான் அவளிடம் கெஞ்சி கேட்டன. வாயினால் பேசிய வார்த்தைகள் வேறாக இருக்க, அவனது கண்கள் பேசும் வார்த்தைகள் வேறாக இருக்க, லிசி முற்றிலுமாக சுக்கல் சுக்கலாக உடைந்து போனாள். ஜோஜு என்று விம்மலுடன் பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்து விட்டாள் லிசி. லிசியின் அருகே அமர்ந்திருந்த வயதான பெண்மணி லிசியின் பெருங்குரலை கேட்டதும் பயந்து சீட்டிலிருந்து எழுந்து பக்கத்து இருக்கைக்கு சென்று விட்டார். அவர் எழுந்து சென்றதும் லிசியின் அருகே அமர்ந்திருந்தான் ஜார்ஜ். அவனது தோளில் சாய்ந்தபடி, என்கிட்ட எதுவுமே கேட்காதடா ஜோஜு, ப்ளீஸ்டா ஜோஜு என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள் லிசி. ஜார்ஜ் நேராக பார்த்தபடி அமைதியாக அசைவின்றி அமர்ந்திருந்தான். வாலிப வயதில் அடியெடுத்து வைத்த சில மாதங்களிலேயே வயோதிக வயதை அடைந்து விட்டது போல தோன்றியது ஜார்ஜிற்கு. 16 வயதை நோக்கி பயணத்தை ஆரம்பித்திருந்த ஜார்ஜ் ஒரே நாளில் 50 வயதை கடந்துவிட்ட அனுபவத்தை பெற்றான். இதற்கு மேல் ஒரு பாரம் அவனது நெஞ்சை அழுத்த முடியாது என்று நினைத்தான். லிசியிடம் நடந்தது என்ன என்று விசாரிக்க முடியாது. அந்த மனநிலையில் லிசியும் இல்லை. அது தெரிந்தே ஆக வேண்டும் என்ற வேட்கை அவனுக்கும் இல்லை. தனது சிறிய உலகம் நரிகளால் பீத்து குதிரப்பட்டதை தான் அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சிலையாய் அமர்ந்திருந்தான். கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்துருச்சு, யாராவது இறங்கணுமா என்று கண்டக்டர் கேட்க, ஜார்ஜ் லிசியின் மூட்டை முடிச்சுகளை கையில் எடுத்துக்கொண்டு, வா லிசி போலாம், ஸ்டாப் வந்துருச்சு என்றான். அவனது தோளில் இருந்து முகத்தை நிமிர்த்தியவள் தனது ஷாலால் கண்ணீரை துடைத்து கொண்டாள். பக்கத்து சீட்டிற்கு சென்று அமர்ந்த பெண்மணி, இந்த பொண்ணு ஏன்பா வண்டியில ஏறின நேரத்திலிருந்து அழுது என்று ஜார்ஜிடம் கேட்டார். சில்லறை காசு எடுக்காம வந்துட்டாங்க, இப்பதான் நான் காசு கொடுத்துட்டேன்ல, இனி அழமாட்டா பாட்டி என்றான் அப்பெண்மணியிடம் ஜார்ஜ். நீ யாருப்பா, அண்ணனா? இல்லைங்க என்று அவரிடம் மறுத்த ஜார்ஜ் லிசியிடம் திரும்பி, கொஞ்சமாவது உயரமா வளரணும்னு மனசுல நினைப்பு இருக்கணும் லிசி. இவ்வளவு குள்ளமா இருந்தா என்னதான் எல்லாரும் மூத்தவங்க நினைப்பாங்க. நான் உனக்கு அண்ணனான்னு கேட்குறாங்க பாரு என்று சிரித்துக்கொண்டே லிசியிடம் கேட்டான். லிசியை இலகுவாக்க வேண்டுமென்ற கட்டாயத்தில் ஜோக்கடித்தான். அவனது கேலிக்கு லேசாக புன்னகைத்த லிசி, நீ முன்னாடி போ, நான் செருப்பை போட்டுட்டு வரேன் என்று சொல்லவும் ஜார்ஜ் முன்னே நடந்தான். சீட்டிற்கடையில் இருந்த தனது செருப்பை தேடி எடுத்தாள் லிசி. அந்த வயதான பெண்மணியை கடந்து செல்லும் முன் ஜார்ஜை கை காட்டி, அது என்னோட அண்ணன் இல்லை, என்னோட அம்மா என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென நடந்து பஸ்ஸில் இருந்து இறங்கினாள் லிசி. லிசியின் குரலில் இருந்த உண்மைத்தன்மையால் அவளை அந்த முதியவர் சந்தேகிக்கவில்லை. பேருந்து நகரும் வரை முகவாயில் கை வைத்து இருவரையும் ஆசையாக பார்த்தார். அதே நேரம் அப்பெண்மணியிடம் லிசி சொன்ன பதில் எதுவும் மிகையல்ல. வலிக்கின்றதென்றால் அடிபட்டால் தாயிடம் சென்றுதானே குழந்தை குறை சொல்லி அழும். இத்தனை நேரமும் ஜார்ஜின் தோளில் தலை சாய்த்து அழுத லிசியின் கண்களுக்கு ஜார்ஜ் அன்னையாகத்தான் தெரிந்தான். வேறு ஒரு உறவை அவளால் நினைத்து கூட பார்க்கவே முடியவில்லை. அத்தியாயம் 17. அதன் பிறகு ஜார்ஜும் லிசியும் கைபேசியில் பேசிக்கொள்வதோடு சரி. லிசி கிராமத்திற்கு வரவே இல்லை. ஜார்ஜ் தனது அன்னையுடன் 2 முறை லிசியின் ஹாஸ்டலுக்கு வந்தான். இருவருக்குள்ளும் இருந்த மனத்தாங்கல் ஓரளவிற்கு குறைந்து சகஜ நிலைக்கு இருவரும் வந்திருந்தனர். லிசியின் தந்தை எஸ்டேட்டில் தன்னுடன் பணியாற்றிய பெண்ணை 2வது திருமணம் முடித்துக்கொண்டு ஆந்திராவிற்கு சென்று விட்டார். இந்த சம்பவம் யாரையும் பாதிக்கவில்லை, லிசி உட்பட. லிசி 11ஆம் வகுப்பு முடித்தாள். ஜார்ஜ் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றான். முழு ஆண்டு தேர்வு முடிந்த பிறகு 2 மாதங்கள் விடுமுறை இருந்தபோது கூட லிசி புல்லுமேடு கிராமத்திற்கு வரவே இல்லை. +2 கிளாஸுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்காத்த என்று லிசி பிடிவாதம் பிடிக்க ஜார்ஜும் தனது அன்னையிடம் பல பொய்களை சொல்லி சமாளித்தான். லிசியின் படிப்பு செலவுகளை வள்ளியம்மையே கவனித்து கொண்டார். ஜார்ஜும் தான் சம்பாதிக்கும் பணத்தை தனது அன்னையிடம் கொடுத்து உதவினான். ஹாஸ்டல் சாமான்கள் முதல் பாட புத்தகங்கள் வரை லிசியின் அனைத்து தேவைகளையும் ஜார்ஜ் தனது சம்பாத்தியத்தில் கவனித்து கொண்டான். லிசியின் விஷயத்தில் அவனது அக்கறைகளுக்கு என்றுமே பஞ்சம் இருந்தது இல்லை. தினமும் லிசியுடன் சிநேகமாக கைபேசியில் பேசுவான். செல்ஃபோனை பத்திரமா வச்சுக்கோ லிசி, ஹாஸ்டலில் திருடு போயிடும். ஆமாண்டா, உன் கூடயும் அத்தை கூடயும் பேசும்போது மட்டும்தான் ஆன் செய்வேன், மற்ற நேரம் பூரா சுவிட்ச் ஆஃப் தான் செஞ்சு வச்சுருப்பேன். சார்ஜ் போர்டு மட்டும் ஃபாதர் சொல்கிற ப்ளக் பாயிண்டில் சார்ஜ் போட லிசி, மற்ற ப்ளக் பாயிண்டில் சார்ஜ் போட்டால் சரியாக வராது. சரிடா, அப்போ வச்சிடவா என்று பொதுப்படையாக பேசிவிட்டு விடைபெறும் ஜார்ஜ் தினமும் அதிகபட்சமாய் 10 நிமிடங்கள் பேசிவிட்டு இணைப்பிலிருந்து விடைபெற்று விடுவான். கடந்த காலத்தின் கருப்பு பக்கங்களை இருவரும் மறந்து விட்டார்கள். ஆனாலும் பல மாதங்களாய் லிசியின் மனதில் ஓரமாய் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டேதான் இருந்தது. லிசி கிராமத்துக்கு வராத காரணத்தால் லிசியின் பிறந்த நாளுக்கு ஜார்ஜ் வள்ளியம்மையுடன் வந்திருந்தான்.
வள்ளியம்மை ஃபாதருடன் லிசியின் படிப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்க, லிசியும் ஜார்ஜும் பறந்து விரிந்து கிடந்த மைதானத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தனர். அப்போது கிடைத்த தனிமையில் லிசி ஜார்ஜிடம் தனது மனதில் இருந்த நீண்ட நாள் கேள்வியை கேட்டே விட்டாள். என்னையும் அலெக்ஸையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்களா ஜோஜு? யாரும் பேசலையே. இல்லை, வசந்தா சொல்லுச்சு, எனக்கு தெரியும். என் முன்னாடி யாரும் பேசல, பேசவும் மாட்டாங்க. ஜார்ஜின் பதிலை கேட்டதும் லிசி அமைதியாகி போனாள். ஒரு நீண்ட மௌனம் இருவரிடத்திலும். சரி லிசி, நேரமாச்சு. ஸ்கூட்டிலேயே அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ரொம்ப இருட்டுறதுக்குள்ளே போயிடணும். டிராஃபிக் அதிகமாக இருக்குது. கிராமத்துக்கு போய் சேர 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும். நானும் அம்மாவும் கிளம்பட்டா? சரிடா, நீ கிளம்பு. சட்டையில் இருந்து தனது ஸ்கூட்டியின் சாவியை கையில் எடுத்துக்கொண்ட ஜார்ஜ் மெல்ல மண்தரையில் இருந்து எழுந்தான். அவன் புறப்படும் முன் அவனை ஜோஜு என்று அழைத்து நிறுத்தினான் லிசி. லிசியின் குரலோ என்று நினைத்து சந்தேகமாக திரும்பி பார்த்த ஜார்ஜ், லிசி கூப்பிட்டியா என்றான். ஆமாடா. என்ன லிசி? என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா கேளுடா, நான் பதில் சொல்கிறேன் என்று வேகமாக பேசிவிட்டு அவனது முகத்தில் இருந்த பார்வையை விலக்கி கொண்டாள் லிசி. அலெக்ஸிற்கும் அவளுக்குமான உறவை பற்றி தான் லிசி பேசுகிறாள் என்று ஜார்ஜ் புரிந்து கொண்டான். ஆனால் எதை பற்றி கேட்க வேண்டும் என்பது அவனுக்கும் தெரியும் தானே. தனது ட்ராக் பேண்டில் ஒட்டியிருந்த மணலை தூசி தட்டிவிட்டு சொன்னான். போன வாரம் உனக்கு பரீட்சை இருந்துச்சுல, ஃபிசிக்ஸில் என்ன மார்க் எடுத்த லிசி என்று உண்மையாகவே தனது மனதில் இருந்த கேள்வியை கேட்டான். என்னடா கேட்ட? ஃபிசிக்ஸ் மார்க் கேட்டேன் லிசி. உனக்கு பரீட்சை முடிஞ்ச நாள்லேருந்து உன் மார்க் பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன். அவனது கேள்வியில் இருந்த கோடி அன்பை ஒரு கணம் நினைத்து பார்த்த லிசிக்கு தொண்டைக்குள் ஏதோ கனமாக சிக்கிற்று. மெல்ல எச்சிலை விழுங்கி கொண்டு 89 மார்க் எடுத்திருக்கேன்டா என்றாள் லிசி. ஓ அப்படியா? சரி லிசி, நேரமாச்சு, கிளம்புறேன். மறக்காமல் தினம் ஃபோன் போடு, இல்லைன்னா அம்மா புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் நான் தான் லொங்குன்னு 20 கிலோமீட்டர் அம்மாவை கூட்டிகிட்டு இங்கே வரணும் என்றவன் வள்ளியம்மையை அழைத்து கொண்டு கிளம்பினான். அதன் பிறகு இருவர் வாழ்வும் மீண்டும் பழைய நிலைக்கே திரும்பியது. பழைய ஜார்ஜ் லிசியாகவே இருவரும் பழகிட ஆரம்பித்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல லிசியின் பிரிவை ஜார்ஜும் வள்ளியம்மையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் புல்லுமேடு கிராமத்தில் லிசியின் வெற்றிடத்தை ஒரே ஒரு நபரால் சகித்து கொள்ள முடியவில்லை. நிலவின் காதலன் ஒருவனால் லிசியின் வருகையின்மையை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. 4 மாதங்கள் லிசிக்காக பொறுமையாக காத்திருந்தவன் 4வது மாதம் லிசியை தேடி அவளது பள்ளிக்கு சென்றான். சார், இது கவர்மெண்ட் ஸ்கூல் சார். தனியார் பள்ளி மாதிரி இங்கே நினைச்சதெல்லாம் நடக்காது சார் என்றார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் காவலர். கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் என்ன, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தானே பார்க்கணும்னு சொல்கிறேன். ஸ்கூலே விலக்கி கேட்கலையே. அலெக்ஸ் கோபப்பட்டான். சார் சார், இது பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் சார். லூத் சர்ச் ஃபாதருங்க ஆரம்பித்த பள்ளிக்கூடம். சர்க்காரும் சேர்ந்து நடத்துது. நீங்கள் நினைக்கிற மாதிரி சட்டு புட்டுன்னு யாரையும் பார்த்துட முடியாது. பிரின்சிபல், சர்ச் ஆளுங்க லெட்டர் இல்லாமல் ஹாஸ்டலுக்குள்ளே வெளியாட்களை உள்ளவே விட முடியாது. பாதுகாவலர் கராராக மறுத்த பிறகு அலெக்ஸ் தனது நட்பு வட்டாரத்திலும் அதிகார வட்டாரத்திலும் எவ்வளவோ முட்டி மோதி பார்த்தான். அத்தனை முயற்சிகள் செய்த பிறகும் லிசியை அவனால் சந்திக்க முடியவில்லை. அலெக்ஸின் ஒவ்வொரு செயலும் அவனது அக்கா ஜூன் மேரியின் காதுகளுக்கு எட்டின. ஜூன் மேரி கோபம் கொண்டாள். அலெக்ஸுடன் நேரில் மோதாமல் தனது பகடை காய்களை உருட்டினாள். அலெக்ஸ் லிசியை தேடி குமிழி சென்ற போதெல்லாம் அவனது எஸ்டேட்டின் லாரி கவிழ்ந்து சரக்குகள் சேதமடைந்தன. உடனே அலெக்ஸ் சம்பவம் நடந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டான். சார், லாரி உங்கள் பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீங்கள் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் சார் என்று இன்ஸ்பெக்டர் கூறிட எரிச்சலுடன் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்றான் அலெக்ஸ். கைப்பற்றப்பட்ட லாரியை திரும்ப பெற்றிட கோர்ட் கேஸ் என்று அலைந்தான். கடந்த 6 மாதங்களில் மட்டும் 4 லாரிகள் கவிழ்ந்தன. இதில் ஒரே ஒரு விபத்து தான் நிஜம். மற்ற 3ம் ஜூன் மேரியால் ஜோடிக்கப்பட்டவையே. லிசி +2 சேர்ந்தாள். அப்போதுதான் ஜூன் மேரியின் தலையீடே இல்லாமல் அலெக்ஸின் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்தது. அலெக்ஸ் வீட்டில் ரெய்டு வந்திருக்கு ஜூன். அவன் தனியாக என்ன செய்வான்? நான் லாயரோடு அவன் வீட்டுக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் என்று ஜூன் மேரியின் கணவர் பெர்னாண்டஸ் சொல்ல, இருக்கட்டும், ஒன்றும் போவேணாம், அவனே சமாளிப்பான். வேலை வெட்டியே இல்லாமல் இருக்கிறதால தான் லிசி பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். தலைக்கு மேலே வேலை கொடுத்தா லிசி பையன் தெளிஞ்சிடும். நேற்று என்கிட்டயே லிசியை பற்றி பேசுகிறாங்க. லிசியை பிடிச்சிருக்குன்னு என்கிட்டயே மறைமுகமாக சொல்கிறான். அவள் படிக்கிற ஸ்கூல் வாசலில் குட்கா கூட சண்டை போட்டிருக்கான். நம்ம பாரிஷ் ஃபாதர்கிட்ட லிசியை பார்க்க சிபாரிசு கேட்டிருக்கான். ஃபாதர் எனக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாரு. எனக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமாங்க. 21 வயசு தான் அவனுக்கு ஆகுது. அதுக்குள்ளே காதல் கத்திரிக்காயின்னு தெரியுறான். இதெல்லாம் வளர விடக்கூடாது. ஆரம்பத்தில் கிள்ளி எரிஞ்சிடணும். 20 வயசில் லவ் பண்ணாமல் 60 வயசில் லவ் பண்ணுவான். நீங்கள் பேசாமல் இருங்க. இதெல்லாம் லவ்வே இல்லை, பாசிங் கிளவுட்ஸ் ஜூன். நீங்கள் சொல்கிறத நானும் ஒத்துக்கிறேன். இந்த வயசில் வர்றது எல்லாமே பாசிங் கிளவுட்ஸ் தான். ஆனாலும் நம்ம கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க
என்ற ஜூன் மேரி தலையை பிடித்து கொண்டபடி, அப்பப்பா இந்த அலெக்ஸ் பற்றி நினைச்சாலே தலைவலி வந்துடுது. தாமோதரன் கிட்ட ஒரு சூடாக ஒரு கப்பு காப்பி சொல்லுங்களேன் என்றாள். அவர்கள் கூறுவது போல லிசி பாசிங் கிளவுட்ஸ் தான். ஆனால் அலெக்ஸின் மனதில் கனமழையாய் காதல் மழை பொழியும் அற்புதமான பாசிங் கிளவுட்ஸ். லிசி +2 படிக்கும்போது ஜார்ஜின் தந்தை திடீர் மாரடைப்பால் இறந்துவிட்டார். அவரின் இறுதிச் சடங்கிற்கு இரவோடு இரவாக வந்து சென்றாள் லிசி. ஒரு நாள் குடிபோதையில் அலெக்ஸின் டிரைவர் ஷாம் லிசியை பற்றி கண்டபடி உளறிட ஜார்ஜ் அடிதடியில் இறங்கினான். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஜார்ஜை அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். 10ஆம் வகுப்பு முடிந்ததும் 11ஆம் வகுப்பில் சேர்ந்த ஜார்ஜ் தந்தையின் மறைவிற்கு பிறகு ஜீப் ஓட்டும் வேலையை முழுநேர வேலையாக செய்ய ஆரம்பித்து விட்டான். யோகியும் பள்ளிப்படிப்பு முடிந்ததும் எஸ்டேட்டில் டிரைவர் வேலையில் சேர்ந்து விட்டான். ஒரு நாள் சிகப்பு நிற ஜீப்பில் ஏலக்காய் மூடைகளை 8 ட்ரிப் எடுத்து கொண்டிருந்தார்கள் ஜார்ஜும் யோகியும். ஏய் ஜார்ஜ், ஒரு நிமிஷம் ஜீப்பை நிப்பாட்டு, என்னை ஏத்திக்கோ என்று வசந்தாவின் குரல் பின்னால் இருந்து கேட்கவும், டேய் வசந்தா கூப்பிடுது, நிறுத்து வண்டிய என்று தவித்தான் யோகி. நக்கலாக சிரித்தபடி வண்டியை ஓரம் கட்டினான் ஜார்ஜ். தேங்க்ஸ் ஜார்ஜ் என்று வசந்தா ஜீப்பில் ஏறிக்கொள்ள ஜீப் புறப்பட்டது. அப்போதுதான் மற்றொரு ஜீப்பில் அவர்களை தாண்டி சென்றான் அலெக்ஸின் டிரைவர் ஷாம். ஜார்ஜை உசுப்பேற்ற வேண்டுமென்று வசந்தாவை அவன் அசிங்க பார்வை பார்த்தபடியே தாண்டிச் செல்ல வசந்தா பொருந்து தள்ள ஆரம்பித்து விட்டாள். இவனுக்கு நல்ல சாவே வராது. நம்ம ஏரியா பொண்ணுங்களை வம்பிழுக்கிறதே இவனுக்கு வேலையா போச்சு. நம்ம லிசியை கூட என்ன பாடுபடுத்தினா இவனுக்கு கொடுமையான முடிவு தான் வரும். ஓட்டிக் கொண்டிருந்த ஜீப்பை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் ஜார்ஜ். என்ன சொன்ன வசந்தா என்று அதிர்ந்து கேட்டான். அதன் பிறகு வேறு வழியின்றி அலெக்ஸ் லிசி உறவு எப்படி ஏற்பட்டது என்று வசந்தா ஜார்ஜிடம் கூறினாள். எனது தீபாவளி போனஸை காரணம் காட்டி டிரைவர் ஷாம் லிசியை மிரட்டினானா? பற்களை கடித்தான் ஜார்ஜ். ஆமா ஜோஜு. வசந்தா, யோகி 2 பேரும் ஒரு நிமிஷம் வண்டியிலிருந்து இறங்குங்க. எதுக்குடா என்று கேட்டபடியே வசந்தாவுடன் இறங்கினான் யோகி. ஜீப்பை ஒரு வளைவின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு தானும் இறங்கினான் ஜார்ஜ். யாரும் எதிர்பார்த்திராத நேரத்தில் சிகப்பு நிற ஜீப்பை வளைவின் ஓரத்தில் இருந்த ஆழமான பள்ளத்தில் தள்ளிவிட்டான். டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? இந்த ஜீப்பும் பிடிக்கல, இதோட ஓனரும் பிடிக்கல என்று கோபமாக சொன்னான் ஜார்ஜ். அடுத்த சில நாட்களில் வசந்தாவின் பேச்சிற்கு பிறகு சுற்று வட்டாரத்தில் இருக்கும் எஸ்டேட் முதலாளிகள் பற்றி ஜார்ஜிற்கு நிறைய உண்மைகள் தெரிய வந்தது. பல லட்சம் மதிப்பிலான ஏலக்காய் மூடைகளுடன் ஜீப் பள்ளத்திற்கு விழுந்ததை கேட்டு அலெக்ஸ் தரப்பினர் மிகுந்த கோபம் கொண்டனர். அவர்களின் கோபத்தை அசட்டை செய்த ஜார்ஜ் விபத்து குறித்து எந்த ஒரு விளக்கமும் தரவில்லை. எப்படி ஜீப் கவுந்துச்சுன்னு கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்றானான்னு பாருங்க. அலெக்ஸ் ஜார்ஜிடம் பாய்ந்தான். பொம்பளை பின்னால திரியிறவன் கூடலாம் என்னால் பேச முடியாது. இனி எங்கள் வீட்டு பொண்ணுங்க கிட்ட வாலாட்டுனா வாழை ஒட்ட நடிக்கிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ எச்சரித்தான் ஜார்ஜ். அலெக்ஸ் ஜார்ஜின் முகத்தில் குத்துவிட்டான். ஜார்ஜின் உதடு கிழிந்து ரத்தம் வழிந்தது. அந்த இடத்தில் மிகுந்த கைகலப்பானது. ஜார்ஜின் கண்களில் புலியின் கோபப் பார்வையையும் அலெக்ஸின் கண்களில் யானையின் சினத்தையும் சுற்றி இருந்தவர்கள் கண்டனர். அனைவரும் சேர்ந்து ஜார்ஜையும் அலெக்ஸையும் விலக்கிவிட்டனர். மறுநாளே தீபாவளி போனஸில் வாங்கிய ஸ்கூட்டியை பக்கத்து வீட்டில் இருப்பவர்களிடம் இலவசமாக கொடுத்தான் ஜார்ஜ். அடுத்த சில தினங்களில் தனது குடும்பத்துடன் சென்னைக்கு குடிபெயர்ந்தான். யோகியும் ஜார்ஜுடன் சென்னைக்கு பயணமானான். ஜார்ஜ் புல்லுமேடு கிராமத்தை விட்டு கிளம்பும்போது அக்கிராமத்திற்கு திரும்பவும் வரும் எண்ணமே அவனுக்கு இல்லை. ஜார்ஜின் வாழ்க்கை சென்னை பக்கமாக பயணிக்க அலெக்ஸை பற்றி பார்க்கலாம். அனைத்து தடைகளையும் மீறி அந்த நிலவின் காதலன் லிசி +2 வகுப்பிற்குள் நுழைந்த 2 மாதத்தில் அவளை சந்தித்தான். ஜார்ஜின் எச்சரிக்கையை மீறி லிசியை சந்தித்தான் அலெக்ஸ். உண்மையை சொல்லப்போனால் ஜார்ஜை அலெக்ஸ் ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லை. அவனுக்கு லிசி வேண்டும், அவ்வளவுதான். அலெக்ஸின் காதலின் அளவை கண்டு லிசி அரண்டு போனதும் அப்போதுதான். லிசி தனது பள்ளிக்கு அருகே இருக்கும் பார்க்கிற்கு தனது தோழிகளுடன் சென்றிருந்தாள். அலெக்ஸ் அவளை ரகசியமாக சந்தித்தான். ஜீப் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஏதாவது சினிமா போலாமா? நான் உன் கூட வரல அலெக்ஸ். ஏன் லிசி, என்னை பிடிக்கலையா லிசி என்று லிசியிடம் அலெக்ஸ் கேட்டபோது அவர்களை விட்டு 10 அடி தூரத்தில் சாதுவாக நடந்து வந்து கொண்டிருந்த காட்டெருமை ஒன்று திடீரென்று துள்ளி குதித்து லிசியின் பக்கமாக பாய்ந்து கொண்டு வந்தது. காட்டெருமை பாய்ந்து வரும் தினசை பார்த்த அலெக்ஸ் லிசியை அப்படியே தூக்கி கொண்டு நகர்ந்தான். பலம் பொருந்திய விலங்கிடமிருந்து தற்காத்து கொள்ள சிறிதும் யோசிக்காமல் இடது பக்கம் இருந்த பள்ளத்திற்குள் அவளுடன் உருண்டான். பாய்ந்து வந்த காட்டெருமை அலெக்ஸின் ஜீப்பின் பம்பரில் கோபமாக முட்டியது. பம்பரை தனது வலு பொருந்திய கொம்புகளால் நெளித்த பிறகுதான் அதன் கோபம் தீர்ந்தது.
பிறகு ஜீப்பை தாண்டி துள்ளி குதித்து காட்டுப்பகுதிக்குள் சென்று விட்டது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் திரளாய் ஜீப்பின் அருகே வந்துவிட்டார்கள். லிசிக்கும் அலெக்ஸிற்கும் உதவிட வேகமாக பள்ளத்திற்குள் இறங்கினர். அலெக்ஸின் கை முட்டியில் இருந்து ரத்தம் சொட்டியது. லிசிக்கு ஆங்காங்கே லேசான சிராய்ப்புகள்தான். முதல் உதவிகள் முடிந்த பிறகு சுற்றி இருந்தவர்கள் விலகிச் சென்றனர். கைகளில் இருந்த காயத்தை கூட பொருட்படுத்தாமல், எங்கேயாவது வெளியில போகலாம் லிசி, வா என் கூட என்றான் அலெக்ஸ். தனது கை காயத்தை கூட பெரிதாக எண்ணாத அலெக்ஸிற்கு அவள் மீது இருக்கும் ஈர்ப்பை நினைத்து பிரமித்தாள் லிசி. ஆனால் தனது வியப்பை வெளிக்காட்டாமல் அமைதியாக இருந்தாள். ஏய் லிசி, உன்கிட்ட தான் கேட்குறேன். லிசி ஊமையாய் இருந்தாள். நான் உன் கூட ஃப்ளர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறியா லிசி? அவன் பேசும் வார்த்தையின் அர்த்தம் புரியாமல் நிமிர்ந்து பார்த்தாள் லிசி. நான் உன் பின்னாடி சும்மா ஜாலி பண்ண தான் சுத்துறேன்னு நினைக்கிறியா லிசி? லிசி அமைதியாக இருந்தாள். நான் உன்னை லவ் பண்ணுறேன் லிசி. மீண்டும் லிசியிடமிருந்து மௌனமே பதிலாக கிடைத்தது. எழுந்து குறுக்கும் நெடுக்கும் நடந்த அலெக்ஸ் தலைமுடியை மொத்த விரல்களாலும் கோதிவிட்டு கொண்டான். பிறகு லிசியின் அருகே வந்தவன் அவளது முகவாயை இறுகப் பற்றி முகத்தை நிமிர்த்தினான். பதில் சொல்லு லிசி, ஐ லவ் யூன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு உன்னோட பதில் என்ன? நான் உன்னை லவ் பண்ணல அலெக்ஸ். இப்போ எனக்கு லவ் பண்ணுற வயசும் இல்லை. உன்னை லவ் பண்ண தோணலை அலெக்ஸ். சரி, லவ் பண்ணலை. காரணம் என்ன லிசி? என்னை லவ் பண்ண தோணாததுக்கு காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி பல பேரோடு பழகிருக்கேங்கிற காரணத்தை மட்டும் சொல்லாத லிசி. உனக்கு பிறகு எந்த பொண்ணையும் நான் தொட்டதில்லை, இனியும் தொடமாட்டேன். நான் +2 தான் படிக்கிறேன் அலெக்ஸ். என்னோட அக்காவுக்கு +2 படிக்கும்போதே கல்யாணம் ஆகிடுச்சு. 17 வயசில் காதல் பண்ணக்கூடாதுன்னு எந்த நாட்டிலும் சட்டம் இல்லை. உன்னோட அக்கா கல்யாணம் நடந்தது 10 வருஷத்துக்கு முன்ன என்ற லிசி உலக நாடுகளின் சட்டங்கள் குறித்து விளக்கம் தருவதற்கு முன்னே அலெக்ஸ் முந்திக் கொண்டான். அதையே இப்பவும் செஞ்சா தப்பில்லை. 10 வருஷத்துக்கு முந்தின பழக்கத்தை இப்பவும் செய்தா தப்பில்லை. 18, 19 வயசுலேயே லிவிங் டுகெதர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு லவ், கல்யாணம் எவ்வளவோ மேல் என்று பிடிவாதம் பிடித்தான் அலெக்ஸ். ப்ளீஸ் அலெக்ஸ், லிசி கெஞ்சினாள். லிசியின் உள்ளங்கையை எடுத்து தனது இதயம் துடிக்கும் மார்பு பகுதியில் வைத்து கொண்டான் அலெக்ஸ். என்னோட ஹார்ட்டோட ப்ளீஸ் சத்தம் கேட்குதா லிசி என்றான் கண்கள் நிறைய காதலுடன். லேப்டாப் என்று சொல்லி துடிக்க வேண்டிய அலெக்ஸின் இதயம் ப்ளீஸ் என்று சொல்லித்தான் துடித்தது. லிசி பிரமித்தாள். அத்தியாயம் 18. தனது உள்ளங்கையை மெல்ல அலெக்ஸின் மார்பிலிருந்து உருவிக்கொண்டாள் லிசி. பல வினாடிகள் மௌனம் சாதித்தாள். ஏதாவது பேச லிசி என்று பொறுமை இழந்து சொன்னான் அலெக்ஸ். எச்சிலை விழுங்கிக் கொண்டு நிதானமாக பேச ஆரம்பித்தாள் லிசி. அலெக்ஸ், நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோ. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அடையாளம் வேணும் அலெக்ஸ். எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க நான் போராடிட்டு இருக்கேன். இப்போதைக்கு வேற எதுலையும் என்னோட சிந்தனை போகாது அலெக்ஸ். என்னோட காதலி என்பதே உனக்கு பெரிய அடையாளம் தான் லிசி. லிசி வெறுப்புடன் சிரித்தாள். ஒரு 2-3 வருஷத்தில் கல்யாணம் செய்துக்க போகிறோம். அப்புறம் என்னோட மனைவிங்கிற இடத்துக்கு நீ வந்த பிறகு உனக்கு மதிப்பு, அந்தஸ்து, அடையாளம் எல்லாம் தானாக வந்துடும் லிசி. லிசியின் பார்வையில் துளி கூட சம்மதம் இல்லை. சரி சரி, உன் இஷ்டப்படியே உனக்கு ஒரு அடையாளம் உருவாகிட்டா உன்னால் என்னை லவ் பண்ண முடியுமா? அப்போது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அலெக்ஸ். சாரி. லவ் பண்ணவும் மாட்டேன், லவ் பண்ண யோசிக்கவும் மாட்டேன், அப்படித்தானே லிசி? லிசி மீண்டும் மௌனம் சாதித்தாள். சரி, உன்னை லவ் பண்ண வைக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு என்றான் அலெக்ஸ் இறுதி முடிவாக. புரியல அலெக்ஸ், நீ என்ன சொல்ல வர? என் கூட ஒரு 3 நாள் தனிமையில் இருந்தால் உனக்கு என்னை நிச்சயம் பிடிச்சு போயிடும் லிசி. உன்னோட கொள்கையெல்லாம் காற்றுல பறந்தே போயிடும். இப்போவே என் கூட வா, ஏன் வீட்டுக்கு வா. லிசி அரண்டு விழிக்க, என் அம்மா மேலே சத்தியம், உன் மேலே என் விரல் நகம் கூட படாத லிசி என்று வாக்கு கொடுத்தான் அலெக்ஸ். நான் படித்து முடித்து நல்ல வேலையில் சேரணும் அலெக்ஸ். ப்ளீஸ், இப்போ லவ் பற்றி என்னால் யோசிக்க கூட முடியாது. உன்னை பார்க்குறதே பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. நீ ஹாஸ்டலுக்குள்ளே போயிட்டா உன்னை நான் திரும்ப எப்போ பார்ப்பேனே தெரியல. என்னால் உன்னை பார்க்காம இருக்கவே முடியல லிசி. கொஞ்ச நேரம் என் கூட தனியாக வாயேன் ப்ளீஸ். நிலவின் காதலன் கெஞ்சினான் அலெக்ஸ். லிசியிடம் கெஞ்சினான். அவனது கெஞ்சலுக்கு விளக்கமும் சொன்னான். இந்நாள் வர ஒரு கட்டாயத்தின் பேரில் நீ என் கூட பழகி இருக்கலாம். ஆனால் இனி எல்லாம் விருப்பப்படி நடக்கணும்னு நினச்சிட்டு தான் கெஞ்சிட்டு நிற்கிற லிசி. உனக்குன்னு ஒரு லட்சியம் வச்சுக்கோ அலெக்ஸ், அதில் கவனம் வை என்று கூறிவிட்டு லிசி வேகமாக நடந்து ஹாஸ்டலுக்குள் செல்ல போனாள். அவனது கைகளை பற்றி அலெக்ஸ், ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லியே ஆகணும் லிசி. லவ் பண்ணலைன்னு சொன்னேன், ஓகே. லவ் பண்ண யோசிக்க கூட மாட்டேன்னு சொன்னேன், அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த கேள்விக்கு உண்மையா நீ பதில் சொல்லி ஆகணும் லிசி. கேளு அலெக்ஸ், என்னை பிடிக்குமா பிடிக்காதா? உண்மையை சொல்லு, என்னை பிடிக்குமா? இதுக்கு முன்னே பிடிக்கல, ஆனால் இவ்வளவு நேரமும் பிளாக்மெயில் பண்ணாமல் என்னை சக மனுஷன் நடத்தின பாரு. அதனால் இந்த க்ஷணத்திலிருந்து
உன்னை பிடிச்சிருக்கு அலெக்ஸ் என்றாள் சட்டென லிசி. அவளது பதிலில் இருந்த உண்மை அலெக்ஸின் மனதை சாந்தப்படுத்தியது. சரி லிசி, உனக்குன்னு ஒரு அடையாளத்தை தேடி நீ போயிட்டு இருக்க. அதே போல் எனக்குன்னு ஒரு புது அடையாளத்தை நான் உருவாக்க முயற்சி செய்கிறேன். சும்மா இருந்தால் உன் நினைப்பில் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அப்படி ஒரு அடையாளத்தோடு வந்தா என் கூட 3 நாள் தங்க வருவியா லிசி? உன்னை காதலிக்க வைக்க ஒரு வாய்ப்பு கொடு ப்ளீஸ். லிசியிடம் எந்த பதிலும் இல்லை. மறுக்காம எஸ் சொல்லு. கூட்டம் கூடியது. தூரத்தில் வெளியே போன பிள்ளைங்கெல்லாம் ஹாஸ்டலுக்குள்ள வந்தாச்சா பீட்டர் என்று வாட்ச்மேனிடம் கேள்வி கேட்கும் ஃபாதர் இமானுவேலின் குரல் லிசிக்கு கேட்டது. உன்னை நேரில் பார்த்த பிறகு என்னென்னவோ செய்யணும்னு மனசில் நினச்சிருந்தேன். அதையெல்லாம் நீ மறுத்துட்ட. என்னோட பிளானை நீ ஏற்றுக்கல. இட்ஸ் ஓகே. ஆனால் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாளத்தோடு உன்னை நான் அடுத்த முறை பார்க்கும்போது நீ எனக்காக 3 நாள் டைம் ஒதுக்கணும் லிசி. இதுதான் பிளான் பி. இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லித்தான் ஆகணும். ஃபாதர் தூரத்திலிருந்து கேட் பக்கமாக நடந்து வருவது தெரிந்தது. சரி சரி ஒத்துக்கிறேன் என்றாள் லிசி அவசரமாக. அந்த 3 நாளில் நிச்சயம் நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் லிசி. வானத்தில் இருக்கும் நிலா மேலே சத்தியம். ஆனால் என் மேலே லவ் வந்த பிறகு இப்படி ஓடி ஒழியக்கூடாது. என்னோடவே தங்கிடணும். ஓகே என்று காதலாய் கேட்டான் அலெக்ஸ். சொல்லு லிசி, லவ் வந்த பிறகு எங்கிட்ட தங்கிடுவீல? நிலா மேலே சத்தியம் பண்ணி சொல்லு. வானத்தில் இருக்க நிலா மேலே சத்தியம் அலெக்ஸ். உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தா உன் கூடவே தங்கிடுறேன். தேங்க்ஸ் லிசி என்று கூறி அவளது விரல்களில் முத்தமிட்டான் அலெக்ஸ். நான் போகணும் அலெக்ஸ், ஃபாதர் பக்கத்தில் வந்துட்டாரு என்று லிசி பயந்தபடியே சொல்ல அவளது கைகளை மெல்ல மெல்ல விடுவித்தான் அலெக்ஸ். சில நாட்களாக அலெக்ஸின் போக்கு கவலைப்படுத்த அவனிடம் தனிமையில் பேச்சு கொடுத்தார் அவனது அக்காவின் கணவர். உனக்கு என்ன பிரச்சனை அலெக்ஸ்? ஏன் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க? உண்மையை சொல்லணுமா மாமா? அஃப்கோர்ஸ். எனக்கு லிசியை பிடிச்சிருக்கு மாமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் இப்போ என் பிரச்சனை. இனி எந்த பொண்ணு மீதும் எனக்கு நாட்டம் போகாது. எனக்கு லிசி தான் வேணும். 24 மணி நேரமும் எனக்கு லிசி தான் வேணும். போன வாரம் நான் லிசியை மீட் பண்ணேன். திரும்ப திரும்ப அவளை பார்க்கணும் போல இருக்கு. அவளுக்கும் என்னை பிடிக்கும். நீ கூப்பிட்டதும் உன் பெட்ரூமுக்கு வந்துட்டா உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தமாயிடுமா அலெக்ஸ்? நீ ஒரு முழு ஆம்பளையா மாறணும். உன்னால் ₹1 சம்பாதிக்க முடியுமா? இந்த எஸ்டேட் ரெசார்ட்ஸ் எதுவுமே இல்லைனா இந்த அலெக்ஸ் யாரு? மாமா, அலெக்ஸ், உன் வயசில் நானும் இப்படி தான் இருந்தேன். இதை விட மோசமாக கூட இருந்திருக்கேன். ஆனால் தொழில்னு வந்துட்டா என்னை அடிச்சுக்க என் எஸ்டேட்டில் யாருமே கிடையாது. உன் அப்பா மாதிரி என்கிட்ட சொத்துகள் கிடையாது. ஆனால் என் பேரில் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கர் நிலமும் நான் சுயமாக சம்பாதிச்சது. அந்த தகுதியை வளர்த்துக்க நான் பல நாள் போராடி இருக்கேன். அந்த தகுதியை பார்த்து தான் உன் அக்காவை எனக்கு கட்டி கொடுத்தாங்க. தொழில் ரீதியாக நீ நிறைய கற்றுக்கணும் அலெக்ஸ். பேக்கெட்டில் 500 1000 இல்லைன்னா நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் தெரியுமா? தனது அக்காவின் கணவர் உண்மையை பிட்டு பிட்டு வைப்பதை பார்த்து அலெக்ஸ் சிரித்தான். நீ கொஞ்ச நாள் கொச்சினுக்கு போய் தங்க. புது இடம், புது சூழல் உன்னை வேற மாதிரி யோசிக்க வைக்கும் அலெக்ஸ். ட்ரை இட். தனது அக்காவின் கணவர் கொடுத்த அறிவுரை முற்றிலும் சரியென அலெக்ஸுக்கும் பட்டது. கொச்சினில் சொந்தமாக ஒரு பாக்குமட்டை பிளேட் தொழில் ஆரம்பித்து 2 வருடங்கள் கடின உழைப்பை கொட்டினான் அலெக்ஸ். விடுமுறை நாட்களில் கொச்சினில் இருந்து வந்தவன் லிசி படித்த பள்ளியில் அவளை பற்றி விசாரித்தான். அவள் சேர்ந்த கல்லூரி பற்றிய சிறு விபரம் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. டிரைவர் ஷியாமிடம் விசாரிக்க சொன்னான். சார், லிசி ஜார்ஜ் வீட்டு பொண்ணு சார், என்னை ஆளை விட்டுருங்க. ஷியாம் மறுத்தான். நம்ம ஜீப்பை ஆக்சிடென்ட் செஞ்சான்ல அந்த பொறுக்கி தானே? எனக்கு எல்லாம் தெரியும். உன்னால் விசாரிக்க முடியுமா முடியாதா? அலெக்ஸ் மறுமுனையில் கேட்டான். சார் வேற பொண்ணு தரேன் சார், அந்த பொண்ணு வேணாம் சார். கைபேசியில் கெஞ்சினான் ஷாம். ஷாமின் பேச்சுகள் கோபத்தை கிளறிட கைபேசி இணைப்பை துண்டித்து விட்டான் அலெக்ஸ். சென்னைக்கு சில பணியாட்களை அனுப்பி வள்ளியம்மையிடம் விசாரிக்கச் சொன்னான். ஆனால் அலெக்ஸின் அக்கா ஜூன் மேரியின் தலையிட்டால் அந்த பணியாட்கள் அலெக்ஸிற்கு பொய்யான தகவல்கள் தந்தார்கள். லிசியின் விஷயத்தில் 2 வருடங்கள் அவனது கைகள் கட்டப்பட்டது போல உணர்ந்தான் அலெக்ஸ். 2 வருடங்களாய் லிசியின் விலாசம் தெரியாமல் தவித்தவன் தனது ஆதங்கத்தை தொழிலில் காட்டினான். இந்த க்ஷணத்திலிருந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அலெக்ஸ் என்ற லிசியின் வார்த்தைகள்தான் அவனை இந்த 2 வருடங்களும் இயக்கின. மறு வருடம் அலெக்ஸ் சிங்கப்பூர் சென்றான். சூப்பர் மார்க்கெட்டில் தனது தொழில் அறிவை புகுத்தினான். அதிலும் வெற்றி கிடைத்தது. லிசி இடுக்கியில் நர்சிங் படிப்பை முடித்துவிட்டு அதே ஊரில் இருக்கும் ஒரு அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்ற ஆரம்பித்தாள். சம்பாதித்த பணத்துடன் இந்தியா வந்திறங்கிய அலெக்ஸ் 3 நாட்களில் லிசியின் இருப்பிடம் கண்டுபிடித்து அவள் முன்னே சென்று நின்றான். 3 வருடங்கள் கழித்து அவனை பார்த்தபோது லிசியின் மனதில் 1000 எண்ணங்கள். அவளை பார்த்தபோது அலெக்ஸ் சந்தோஷமாக பேச ஆரம்பித்தான். சொந்தமாக சம்பாதிச்சு எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டு தான் உன்னை பார்க்க வரணும்னு நினச்சேன் லிசி.
நினச்சதை நடத்தி காட்டிட்டேன் லிசி. இப்போ நம்மளோட எதிர்கால பிளான்ஸ் பற்றி பேசுவோமா? பிளான் பிக்கு நீ சம்மதம் சொல்லியிருக்க லிசி, ஞாபகம் இருக்கா? என்னுடன் 3 நாட்கள் தங்குறேன்னு சொல்லியிருக்க, ஞாபகம் இருக்கா லிசி? என்று லிசிக்கு ஞாபகப்படுத்தினான் அலெக்ஸ். அலெக்ஸை அடையாளம் கண்டு கொண்ட சில ஊழியர்கள் லிசி மற்றும் அலெக்ஸின் சந்திப்பை குறுகுறுவென பார்க்க ஆரம்பித்தார்கள். அன்றைய தினத்தில் நோயாளிகள் கூட்டம் அதிகம் இருந்ததால் அவர்கள் நின்று கொண்டிருந்த கேண்டீன் பகுதியில் ஜனக்கூட்டம் பெருகியது. அவருடன் பணியாற்றும் நண்பர்கள் அலெக்ஸை பார்க்கும் முன் அந்த இடத்தில் இருந்து கிளம்பிட நினைத்த லிசி, ஞாபகம் இருக்கு என்றார் அவசரமாக. தேங்க்ஸ் லிசி, உன் கூட இருக்க போற இந்த 3 நாளுக்காக நான் எத்தனை நாட்கள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா லிசி, உனக்கு சொன்னா கூட புரியாது என்று சொன்ன அலெக்ஸின் கண்களில் இருந்த தீவிரத்தை பார்த்த லிசி, ஆனா ஆனா எனக்கு ஒரு 6 மாதம் டைம் வேணும் அலெக்ஸ் என்று சட்டென விண்ணப்பித்தார் லிசி. தாராளமா லிசி, ஆனால் ஜூன் ஜூலை மாதத்துக்குள்ள நீ என்னோட பிளான் பியை ஏற்றுக்கணும். ஜூன் ஜூலை மாதத்துக்கு இன்னும் சரியா 6 மாதம் இருக்கு அலெக்ஸ். இந்த 6 மாதமும் என்னை டிஸ்டர்ப் செய்யாமல் இருப்பியா? இப்படி நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது நல்லாவே இல்லை. எல்லாரும் நம்மளையே வேடிக்கை பார்க்குறாங்க. சரி, இனி ஹாஸ்பிட்டலுக்கு வரல லிசி. ஆனால் ஒவ்வொரு ஞாயிறும் சண்டே சர்வீஸ் அட்டென்ட் பண்ண சர்ச்சுக்கு வருவீல, அந்த சர்ச்சு வாசலில் நான் வெயிட் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என் கூட இருப்பாங்க அலெக்ஸ். பரவாயில்ல, நான் சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுவேன். பக்கத்தில் வந்து பேச முயற்சி பண்ண மாட்டேன் லிசி. இந்த 6 மாதமும் நேரில் பார்க்காம பேசாமல் என்னால் இருந்துட முடியும். உன் மேலே இருக்கும் என்னோட காதல் விசாலமானது. அதனால் இந்த 2 வருஷம் உன்னை பார்க்காம உன் கூட பேசாமல் இருந்த போதும் என் காதலோட அளவு சிறிதளவு கூட குறையலை. ஆனால் நீ திரும்ப கிடைச்ச பிறகு சின்ன பார்வை கூட பார்க்காம என்னால் இருக்க முடியாது லிசி. அது என்னால் முடியவே முடியாது. அலெக்ஸின் குரலில் இருந்த தீவிரத்தை உணர்ந்த லிசி, சரி நிச்சயமா வரேன் அலெக்ஸ் என்று கூறினாள். அலெக்ஸ் லிசியிடமிருந்து அவளது கைபேசி எண்ணை வாங்கிக் கொண்டு விடை பெற்றான். அவன் சென்ற பிறகு ஜில்லென்று இருந்த உள்ளங்கையை பரபரவென சூடு பறக்க தேய்த்து கொண்ட லிசி ஒரு நீண்ட பெருமூச்சு எடுத்துக்கொண்டாள். சுனாமியில் தப்பித்த சிட்டுக்குருவியின் நெஞ்சு கூட்டுக்குள் இருக்கும் இதயம் போல அவளது இதயம் படபடத்தது.